நாடு வந்தனமாம் 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 இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வந்தனமாம் 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 இங்கே பெரியவற்றும் சிறியவற்றும் இங்கே மங்கையற்றும் கண்ணனுக்கும் வந்தனமாம் 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 இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் இந்த விழா நாயகர்களுக்கும் இந்த விழாவை எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாயகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் வந்தனம். சபையில் உள்ள பெரியோரே தாய்மாரே தந்தைமாரே சபையில் உள்ள பெரியோரே தாய்மாரே தந்தைமாரே சபையில் உள்ள பெரியோரே தாய்மாரே தந்தைமாரே தாய்மாரே தந்தைமாரே இங்கே சபையிலே வீற்றிருக்கின்ற துணைவேந்தர்களே பெரியோர்களே விரிவுரையாளர்களே பீடாதிபதிகளே அறிவுசால் பெருந்தகைகளே நண்பர்களே ஆசிரிய பெருந்தகைகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு நாங்கள் வரலாற்றுக்கு நாங்கள் ஏட்டின் எழுத்தறியோ எழுத்தறியோ எழுதும் வகை நாம் அறியோ அம்மா நாம் அறியோ பாட்டின் பொருள் அறியோ பொருள் அறியோ பொருளின் வகை நாம் அறியோ ஆமா நாம் அறியோ ஏட்டின் எழுத்தறியோம் எழுதின் வகை நாம் அறியோம். அப்படியான நாங்கள் இல்லிசை மூலம் வரலாறு சொல்லுகிறோம். ஏற்படும் சொற்பிழை பொருட்பிழை போன்ற பிழைகளை பொறுத்தருளுமாறு வேண்டும் கலைவாணர் வில்லிசைக்குழு என் கணவதி பிள்ளை சின்னமணியின் சிசியர்களாகிய நாங்கள் கேட்டுக்கொண்டு வரலாற்று. சரி, வணக்கம் வணக்கம் என்று சொன்ன நீங்கள் ஏன் இங்க வந்த நீங்கள் முதல் ஏன் இங்க வந்த ஏன் வந்த நீங்கள் ஒரு வரலாறு சார்ந்த கதையை கூறலாம். வரலாறு என்ன வரலாறு? வரலாறு பல வரலாறு இருக்குது. ஆனால் எங்களுடைய இந்த வரலாறு இருக்கே இது சிறப்பு மிக்க. ஆமா, இந்த எங்களுடைய நாடு சாதாரண நாடு, இலங்கை திருநாடு. அப்படி இளநாடே இளநாடே பொங்கும் நாடே பொங்கும் நாடே.
நாடு ஆழ்கடலில் முக்குளித்து முத்து குளித்த நாடு ஆழ்கடலில் முக்குளித்து முத்து குளித்த நாடு நாடு எழில் பொங்குகின்ற நாடு இங்கே கற்றறிந்த கலைஞர் கல்வி சார்ந்த அறிஞர் கல்வி சார்ந்த அறிஞர் பண்பாடு போற்றும் சிறப்பு மிக்க தமிழர் வாழும் சிறந்த நாடு இளநாடு இளநாடு எழில் பொங்கும் நாடு நாடு எழில் பொங்குகின்ற நாடு சிறப்பு மிக்க நாடு அப்படியான அந்த நாட்டிலே எங்களுடைய வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணம் என்னும் மாவட்டத்திலே இந்த யாழ் இருக்கே இந்த யாழ்ப்பாணம் சாதாரணமானது அது இசை தந்த யாழ் இதுவா இசை தந்த யாழ் இதுவா தருளும் ஊரிதுவா இசை தந்த யாழிதுவா என்றும் இறையோடு காத்தருளும் ஊரிதுவா இசை தந்த யாழிதுவா இசை தந்த யாழ் அது மட்டுமல்ல உலகெங்கும் பண்பாடு உலகெங்கும் பண்பாடு அது யாழ்ப்பாண வரலாற்றை பறைசாற்று உலகெங்கும் பண்பாடு உலகெங்கும் பண்பாடு இந்த யாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கும் அப்படியான அந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு மங்கையுடைய வரலாறு தான் இந்த மங்கை என்ற கதையை இங்க படிச்சாக்கள் இருக்கணும் இதுக்கு வந்து மங்கை என்ற கதையை சொல்லி எங்களை எல்லாரும் ஒரு கொங்கை ஆக்குறீங்களே பேசாம கதையை சொல்லுங்க ஏன் மங்கை என்ற கதையை ஏன் சொல்லக்கூடாது வரைக்கே மங்கை பின்னால வந்தவன் இது ஒரு சிறப்பான மங்கை அந்த மங்கையாக்கா என்ன கதை எந்த மங்கையாக்கா நாங்கள் வரைக்க பின்னால வந்திருந்தாங்க பின்னுக்கு இருக்கிறோம் வேற கதை இல்லையா அந்த மங்கையக்கா இது மங்கையக்கா இல்ல மங்கையுடைய ஒரு சிறந்த வரலாறு சிறப்பான வரலாறு இது சாதாரண வரலாறு இல்ல ஆமா இது நீங்கள் நினைக்கிற மாதிரி மங்கை இல்ல இது என்ன மங்கை இது ஒரு அறிவியல் மங்கை ஓஹோ அறிவியல் ஆமா அப்படினா எல்லாரையும் அணைக்கிற மங்கை அதென்ன இளைஞர்களையும் யுவதிகளையும் சேர்த்து அணைக்கின்ற ஒரு மங்கை இதென்ன இளைஞர்களையும் யுவதிகளையும் சேர்த்து அணைக்கிற மங்கை இது சரிப்பட்டு வராது இது கதாபுல ஏன் சரிப்பட்டு வராதுன்னு சொல்றீங்க ரெண்டு பேரும் சேர்க்கிற மங்கையண்டா பேந்தென்ன இது நீங்க நிப்பாட்டுங்க நீங்க நினைக்கிற மங்கை வேற நான் சொல்ல வர்ற மங்கை மங்கை மங்கையாம் மங்கையாம் சிறப்பு மிக்க மங்கையாம் சிறப்போடு வாழ்ந்து வரும் மங்கையாம் சிறப்போடு வாழ்ந்து வரும் மங்கையாம் ஆமா சிறப்போடு வாழ்ந்து வரும் மங்கையாம் தங்கு புகழ் கல்வி தந்து ஆமா தரணி போற்றும் அன்னை அப்படியான ஒரு சிறந்த மங்கை ஓஹோ நாட்டில் எங்கும் வாழுகின்ற நம் மக்கள் சிறக்கவென்று நாட்டில் எங்கும் வாழுகின்ற நம் இளைஞர் சிறக்கவென்று கேட்டறிவு கலைகளையே தந்திடுவாய் சிறப்புடன் கேட்டறிவு கலைகளையே தந்திடுவாய் கேட்டறிவு கலைகளையே தந்திடுவாய் நாட்டில் உள்ள நம்மவர்கள் சிறக்க வேண்டும் என்று அறிவியலை ஓங்க வைத்து ஆமா
சிறந்த கல்வி அளிப்பவள், சீரிழமை மிக்கவள். அப்படியான ஒரு இளம் மங்கையினுடைய வரலாறு தான் இந்த வரலாறு. பின்ன இங்க கிளாடுகளே இளம் மங்கை என்ற கதையை கேட்டு கொண்டிருக்கிறோம். இது எப்பவும் இளமையாக இருக்கிற மங்கை. வேற இருக்கிறதா எல்லாரும் இளமதான். இப்ப நாங்கள் எல்லாம் இளமையா இருக்கணும். என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? நாங்க வகை வகையாக எங்களை இளமப்படுத்தும். ஆமா, உணவு ரீதியில இளமப்படுத்தும், பூசு பொருட்கள்ல இளமப்படுத்தும். ஏனென்றா எங்களோட இளமை இப்படியே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆமா ஆமா. ஆனால் இந்த இளமை எங்களுக்கு சொந்தம். ஆமா, சொந்தம். இந்த இளமை எங்களை விட்டு போய்விடும். இது அப்பவே சொல்லிக்கிறேன். எப்படி? தொந்தி சஜிய மயிரே வெள்ளிர நிற தந்த மசைய முதுகே பழைய இதழ் தொங்க ஒரு கை கடிமேல் பரமகளின் நகையாடி. தொந்தி சரிய மயிரே வெளிர இதழ் தந்தம் மசைய முதுகே வளைய. இந்த தொந்தி எங்களுக்கு வயிறு சரியும், தந்தம் ஆடும். இது எல்லாம் அந்த காலத்துல சொல்லப்பட்டது. ஆனா இப்ப நான் சொல்ற மங்கை இருக்கே, அது எப்பவுமே இளமையாக இருக்கு. இதென்ன கதை இது? எப்பவும் இளமை என்றா விளக்கமா சொல்லுங்க. அதைத்தான் சொல்ல போறேன். இந்த மங்கைக்கு பாருங்க, 7 பருவம் இருக்குது. 7 பருவம். ஆமா, ஏற்கனவே 2 பருவம் தான் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 2 பருவம். அது எந்த பருவம்? அது அந்த கமு கபி. கமுகப்பியோ கானா மூனா கானா பீனா. ஐயோ, கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் கண்ணன் தான் எங்களுக்கு தெரியும். குறநிக்காதீங்க. இவியல் தரவழி என்னண்டா, கல்யாணத்துக்கு முன் கொஞ்சம் பிள்ளைகளை கலைச்சு கொண்டு திரும்பினோம். ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒண்ட சோடியாக்கி. அதுக்கு பிற்பாடு என்னது? காப்பி. கல்யாணத்துக்கு பின். ஆமா ஆமா. அந்த பிள்ளைகள் பாவப்பட்டதுகள். ஏனென்றா இதுகளுக்கு கழுத்தை கொடுத்துட்டு அதுகள் வந்து தேடிக்கொண்டு திரியுங்கள் கல்யாணத்துக்கு பின். இவன் பாவி யாரேடாப்பா நான் கட்டி. அது இல்லப்பா, நான் சொல்றது இந்த பெண்களுக்கு 7 பருவம் இருக்கிறது. இலக்கியம் சொல்லுகின்றது. எப்படி அது? பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண். ஓஹோ, 7 இருக்கணும் எங்களுக்கு தெரியும். 7 பருவம் இருக்குது. அந்த ஒவ்வொரு பருவமும் அது சிறப்பு வாய்ந்தது. ஆமா ஆமா. இது பெண்களுக்கு, ஆண்களுக்கும் இருக்கு. ஆண்களுக்கு எப்படி? அது ஆண்களுக்கு 7 பருவம் இருக்குன்னு சொல்றாங்க. அதே பரலன், மீளி, மரவோன், திரவோன், விடலை, காளை, முதுமை பருவம் என்று 7 பருவம் ஆண்களுக்கு. விடலை பருவம்ன்றது எல்லாருக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதான், மற்றது ஒன்றும் தெரியாது. விடலை பருவத்துல நீங்கள் சும்மா இருந்திருக்க மாட்டீங்க. அது மட்டும் உங்களுக்கு தெரியும், ஏதோ காது வழியில கேட்டு. ஆமா ஆமா. ஆனால் இந்த பெண் இருக்கிறாளே, என்னது? இந்த 7 பருவம் இருந்தாலும் இவள் வந்து இளமையானவள், அறிவோடு இருக்கின்றவள். இப்ப நான் சொல்றது உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு உருவகாணி. என்னது? ஒரு உருவ மங்கை என்று சொல்லுவோம். உருவமங்கை. இலக்கியங்கள்ல பாருங்க, அந்த இலக்கியங்கள்ல மங்கைகளை எப்படி பேசுவாங்க? ஒவ்வொரு இலக்கியத்திலே ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அப்படி அது நிலவென்பார்கள், ஒளி என்பார்கள், கிளி என்பார்கள், அன்னம் என்பார்கள், பே என்பார்கள், பிசாசு என்பார்கள். சிலவளை சொல்லி இது இவருக்கு வந்து வாய்ச்சது பேயும் பிசாசும் போல கதையில சொல்லி இருக்கிறாங்க. நீங்கள் வாய்ச்ச கதை நான் அப்படி கேள்விப்படையில இருக்கலாம். ஆனதுனால இது ஒரு உருவகம், ஒரு உருவமங்கை. ஆமா, இப்படியான இந்த உருவமங்கை இருக்கே, அது எப்படிப்பட்டது? இவள் யாரும் அல்ல, எங்களுக்கு நல்லறிவை தருகின்ற கல்வி கூடமாகிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பற்றி தான் நான் சொல்றேன். ஆமா, அது எப்படி மங்கை? நீங்க வேறு ஏதோ வேறு ஒன்றும் இல்லை. நான் ஏதோ மங்கை என்ன வேறு என்ன நினைச்சிட்டேன். பல்கலைக்கழகம் எப்படி உருவாயினது என்று சொல்ல போறீங்க. இந்த பல்கலைக்கழகம் இருக்கு, இன்றைக்கு சுமார் 90 வருடங்களுக்கு முன்னர் இங்கே நம் நாட்டின் பேரறிஞரும் ஞானியுமாகிய சுவாமி விபுலானந்த அடிகள் இந்த யாழ்ப்பாணத்திற்கு ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அப்பவே இந்த யாழ்ப்பாணத்திற்கு ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று எண்ணினார். அவர் புறக்கேயே மங்கை என்று இணைத்துக் கொண்டான் வந்திருக்கிறேன். எண்ணம் மங்கையில இருந்தது. ஒரு மங்கை சிறப்பான ஒரு பல்கலைக்கழகம் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் பயணித்துக் கொண்டார். அத்தகைய காலத்திலே இந்த சர்வதேச புகழ் பெற்ற அறிஞர்களை தந்ததோடு இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு மார்க்க உபதேசியாக விளங்கியதுமான
வட்டுக்கோட்டை சமணரி அந்த காலத்திலே அரிய பெரிய செயல்களை செய்து கொண்டார். அது மட்டுமல்ல, நல்லூர் தமிழ்ச்சங்கம் ஆற்றிய கல்வி பணிகள், நிறைய கல்வி பணிகளை ஆற்றிக் கொண்டு வந்தது. அப்படியான அந்த காலத்திலே பெரும் தத்துவ ஞானிகளையும் அறிஞர்களையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கும் பல்கலைக்கழகம் ஒன்றை யாழ்ப்பாணத்திலே நிறுவ வேண்டும் என்று எண்ணினார். அதன்படியாக அறிவை தேடும் வேட்கையிலே ஆசை கொண்டாரும் அவரே, அறிவை தேடும் வேட்கையிலே ஆசை கொண்டாரும் அவர்கள், இருளை போக்கி ஒளியூட்டும், இருளை போக்கி ஒளியூட்டும் அறிவு கூடம் தேடினரே, அறிவை தேடும் வேட்கையிலே, அறிவை தேடுகின்ற வேட்கையிலே நம்மவர்கள் ஆசை கொண்டார்கள். அதன்படியாக அன்னை யாழின் மடியினிலே அந்த கூடம் வேண்டுமென்று, அன்னை யாழின் மடியினிலே அந்த கூடம் வேண்டுமென்று, உன்னை பெரியோர் முயன்றதனால், உன்னை பெரியோர் முயன்றதனால் உலகலை பல்கலையே, அறிவை தேடும் வேட்டையிலே ஆசை கொண்டாரும் அவரே. அறிவை தேடுகின்ற வேட்கையிலே எம்மவர்கள் ஆசை கொண்டார்கள். அதன்படியாக வடபுலத்திலே வாழ்ந்த மக்கள், கல்விமான்கள், அரசியல் தலைவர்கள் பல்கலைக்கழக அந்தஸ்துடைய உயர்கல்வி நிறுவனம் ஒன்றை எம் மண்ணிலே யாழ்ப்பாணத்திலே அமைக்க வேண்டும் என்று எண்ணினார். அதன்படியாக அவர்களுடைய அந்த எண்ண சிந்தனைகள் இருக்கின்றார். அதே காலப்பகுதியில் 1823 அமெரிக்காவிலே இருந்து வந்த மிஷனரிமார்கள் ஒரு வரலாறு சார்ந்த கதையை கூறலாம் என்று. வரலாறு என்ன வரலாறு? வரலாறு பல வரலாறு இருக்குது. ஆனால் எங்களுடைய இந்த வரலாறு இருக்கே, இது சிறப்பு மிக்கது. ஆமா, இந்த எங்களுடைய நாடு சாதாரண நாடு, இலங்கை திருநாடு. அது இளநாடு, இளநாடு, எழில் பொங்கும் நாடு, எழில் பொங்கும் நாடு. தெங்குடனே பனை வளங்கள் நிறைந்த நல்ல இளநாடு, தெங்குடனே பனை மரங்கள் நிறைந்த நல்ல நாடு, ஆழ்கடலில் முக்குளித்து முத்து குளித்த நாடு, ஆழ்கடலில் முக்குளித்து முத்து குளித்த நாடு. இளநாடு, இளநாடு, எழில் பொங்கும் நாடு, எழில் பொங்கும் நாடு. ஈழவள நாடு, எழில் பொங்குகின்ற நாடு. இங்கே கற்றறிந்த கலைஞர், கல்வி சார்ந்த அறிஞர், கல்வி சார்ந்த அறிஞர், பண்பாடு போற்றும் சிறப்பு மிக்க தமிழர் வாழும் சிறந்த நாடு. இளநாடு, இளநாடு, எழில் பொங்கும் நாடு, எழில் பொங்கும் நாடு. ஈழவள நாடு, எழில் பொங்குகின்ற நாடு, சிறப்பு மிக்க நாடு. அப்படியான அந்த நாட்டிலே எங்களுடைய வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணம் என்னும் மாவட்டத்திலே இந்த யாழ் இருக்கே, இந்த யாழ்ப்பாணம் சாதாரணமானது. அப்படிப்பட்டது அது இசை தந்த யாழ் இதுவா, இசை தந்த யாழ் இதுவா, என்றும் இறையோடு காத்தருளும் ஊரிதுவா, இசை தந்த யாழ் இதுவா, என்றும் இறையோடு காத்தருளும் ஊரிதுவா,
தந்த யாழ். அது மட்டுமல்ல, என்னது? உலகெங்கும் பண்பாடு, பண்பாடு, உலகெங்கும் பண்பாடு, அது யாழ்ப்பாண வரலாற்றை பறைசாற்று. உலகெங்கும் பண்பாடு. உலகெங்கும் பண்பாடு இந்த யாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கிறது. அப்படியான அந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு மங்கையுடைய வரலாறு தான் இந்த மங்கை என்ற கதையை எரிஞ்சோடு படிச்சாக்கள் எல்லாரும் இருக்கணும். இதுக்கு வந்து இந்த மங்கை என்ற கதையை சொல்லி எங்களை எல்லாரும் ஒரு கொங்கை ஆக்குறீங்களே, பேசாம கதையை சொல்லுங்க. ஏன் மங்கை என்ற கதையை ஏன் சொல்லக்கூடாதுங்க? வரைக்கே மங்கை பின்னால வந்தவன் இல்லை. இது ஒரு சிறப்பான மங்கை. அந்த மங்கையாக்கா என்ன கதை? எந்த மங்கையக்கா? நாங்கள் வரைக்க பின்னால வந்திருந்தாங்க, பின்னுக்கு இருக்கிறோம். வேற கதை இல்லையா? அந்த மங்கையக்கா. இது மங்கையக்கா இல்ல, மங்கையுடைய ஒரு சிறந்த வரலாறு. ஓஹோ, அதே சிறப்பான வரலாறு. இது சாதாரண வரலாறு இல்ல. ஆமா, இது நீங்கள் நினைக்கிற மாதிரி மங்கை இல்ல. இது என்ன மங்கை? இது ஒரு அறிவியல் மங்கை. ஓஹோ, அறிவியல். ஆமா. அப்படின்னா எல்லாரையும் அணைக்கிற மங்கை. அதென்ன? இளைஞர்களையும் யுவதிகளையும் சேர்த்து அணைக்கின்ற ஒரு மங்கை. இதென்ன இளைஞர்களையும் யுவதியையும் சேர்த்து அணைக்கிற மங்கை? இது சரிப்பட்டு வராது. இது கதாபுல. கதாபுல. ஏன் சரிப்பட்டு வராதுன்னு சொல்றீங்க? ரெண்டு பேரும் சேர்க்கிற மங்கையண்டா பேந்தென்ன இது? நீங்க நிப்பாட்டுங்க. நீங்க நினைக்கிற மங்கை வேற, நான் சொல்ல வர்ற மங்கை மங்கை மங்கையாம் மங்கையாம் சிறப்பு மிக்க மங்கையாம் சிறப்போடு வாழ்ந்து வரும் மங்கையாம் சிறப்போடு வாழ்ந்து வரும் மங்கையாம். ஆமா, சிறப்போடு வாழ்ந்து வரும் மங்கையாம். தங்கு புகழ் கல்வி தந்து ஆமா தரணி போற்றும் அன்னை. அப்படியான ஒரு சிறந்த மங்கை. ஓஹோ. நாட்டில் எங்கும் வாழுகின்ற நம் மக்கள் சிறக்கவென்று, நாட்டில் எங்கும் வாழுகின்ற நம் இளைஞர் சிறக்கவென்று கேட்டறிவு கலைகளையே தந்திடுவாய். சிறப்புடன் கேட்டறிவு கலைகளையே தந்திடுவாய். கேட்டறிவு கலைகளையே தந்திடுவாய். நாட்டில் உள்ள நம்மவர்கள் சிறக்க வேண்டும் என்று அறிவியலை ஓங்க வைத்து சிறந்த கல்வி அளிப்பவள், சீரிழமை மிக்கவள். அப்படியான ஒரு இளம் மங்கையினுடைய வரலாறு தான் இந்த வரலாறு. பின்ன இங்க கிளாடுகளே இளம் மங்கை என்ற கதையை கேட்டு கொண்டிருக்கிறோம். இது எப்பவும் இளமையாக இருக்கிற மங்கை. வேற இருக்கிறதா எல்லாரும் இளமதான். இப்ப நாங்கள் எல்லாம் இளமையா இருக்கணும். என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? நாங்க வகை வகையாக எங்களை இளமப்படுத்தும். ஆமா, உணவு ரீதியில இளமப்படுத்தும். ஓஹோ. பூசு பொருட்கள்ல இளமப்படுத்தும். வேசியல். ஏனென்றா எங்களோட இளமை இப்படியே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆமா ஆமா. ஆனால் இந்த இளமை எங்களுக்கு சொந்தம். ஆமா, சொந்தம். இந்த இளமை எங்களை விட்டு போய்விடும். ஓஹோ. இது அப்பவே சொல்லிக்கிறேன். எப்படி? தொந்தி சஜிய மயிரே வெள்ளிர நிற தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை கடி மேல் பரமகளின் நகையாடி. தொந்தி சரிய மயிரே வெளிர இதழ் தந்தம் மசைய முதுகே வளைய. இந்த தொந்தி எங்களுக்கு வயிறு சரியும், தந்தம் ஆடும். இது எல்லாம் அந்த காலத்துல சொல்லப்பட்டது. ஆனா இப்ப நான் சொல்ற மங்கை இருக்கே, அது எப்பவுமே இளமையாக இருக்கு. இதென்ன கதை இது? எப்பவும் இளமை என்றா விளக்கமா சொல்லுங்க. அதைத்தான் சொல்ல போறேன். இந்த மங்கைக்கு பாருங்க, 7 பருவம் இருக்குது. 7 பருவம். ஏற்கனவே 2 பருவம் தான் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 2 பருவம். அது எந்த பருவம்? அது அந்த கமு கபி. கமு கபியோ? கானா மூனா கானா பீனா. ஐயோ, கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் சன்னன் தான் எங்களுக்கு தெரியும். குறநிக்காதீங்க. இவியல் தரவழி என்னண்டா, கல்யாணத்துக்கு முன் கொஞ்சம் பிள்ளைகளை கலைச்சு கொண்டு திருவினோம். ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒண்ட சோடியாக்கி. அதுக்கு பிற்பாடு என்னது? காப்பி. கல்யாணத்துக்கு பின். ஆமா ஆமா.
அந்த பிள்ளைகள் பாவப்பட்டதுகள். ஏனென்றா இதுகளுக்கு கழுத்தை கொடுத்துட்டு அதுகள் வந்து தேடிக்கொண்டு திரியுங்கள் கல்யாணத்துக்கு பின். இவன் பாவி யாரேடாப்பா நான் அது இல்லப்பா நான் சொல்றது. இந்த பெண்களுக்கு 7 பருவம் இருக்கிறது இலக்கியம் சொல்லுகின்றது. எப்படி அது? பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண். ஓஹோ 7 இருக்கணும் உங்களுக்கு தெரியும். 7 பருவம் இருக்குது. அந்த ஒவ்வொரு பருவமும் அது சிறப்பு வாய்ந்தது. ஆமா ஆமா. இது பெண்களுக்கு ஆண்களுக்கும் இருக்கு. ஆண்களுக்கு எப்படி அது? ஆண்களுக்கு 7 பருவம் இருக்குன்னு சொல்றாங்க. அதே பரலன் மீளி மரவோன் திரவோன் விடலை காளை முதுமை பருவம் என்று 7 பருவம் ஆண்களுக்கு. விடலை பருவம்ன்றது எல்லாருக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதான், மற்றது ஒன்றும் தெரியாது. விடலை பருவத்துல நீங்கள் சும்மா இருந்திருக்க மாட்டீங்க, அது மட்டும் உங்களுக்கு தெரியும், ஏதோ காது வழியில கேட்டு. ஆமா ஆமா. ஆனால் இந்த பெண் இருக்கிறாளே, என்னது இந்த 7 பருவம் இருந்தாலும் இவள் வந்து இளமையானவள், அறிவோடு இருக்கின்றவள். இப்ப நான் சொல்றது உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு உருவகாணி. என்னது? ஒரு உருவமங்கை என்று சொல்லுவோம். உருவமங்கை இலக்கியங்கள்ல பாருங்க, அந்த இலக்கியங்கள்ல மங்கைகளை எப்படி பேசுவாங்க? ஒவ்வொரு இலக்கியத்திலே ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அப்படி அது நிலவென்பார்கள், ஒளி என்பார்கள், கிளி என்பார்கள், அன்னம் என்பார்கள், பே என்பார்கள், பிசாசு என்பார்கள். சிலவளை சொல்லி இது இவருக்கு வந்து வாய்ச்சது பேயும் பிசாசும் போல கதையில சொல்லி இருக்கிறாங்க. நீங்கள் வாய்ச்ச கதை நான் அப்படி கேள்விப்படையில இருக்கலாம். ஆனதுனால இது ஒரு உருவகம், ஒரு உருவமங்கை. ஆமா. இப்படியான இந்த உருவமங்கை இருக்கே, அது எப்படிப்பட்டது? இவள் யாரும் அல்ல, எங்களுக்கு நல்லறிவை தருகின்ற கல்வி கூடமாகிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பற்றி தான் நான் சொல்றேன். ஆமா. அது எப்படி மங்கை? நீங்க வேறு ஏதோ வேறு ஒன்றும் இல்லை, நான் ஏதோ மங்கை என்ன வேறு என்ன நினைச்சிட்டேன். பல்கலைக்கழகம் எப்படி உருவாயினது என்று சொல்ல போறீங்க. இந்த பல்கலைக்கழகம் இருக்கு, இன்றைக்கு சுமார் 90 வருடங்களுக்கு முன்னர் இங்கே நம் நாட்டின் பேரறிஞரும் ஞானியுமாகிய சுவாமி விபுலானந்த அடிகள் இந்த யாழ்ப்பாணத்திற்கு ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அப்பவே இந்த யாழ்ப்பாணத்திற்கு ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று எண்ணினார். அவர் புறக்கேயே மங்கை என்று இணைத்துக் கொண்டான் வந்திருக்கிறேன். எண்ணம் மங்கையில இருந்தது. ஒரு மங்கை சிறப்பான ஒரு பல்கலைக்கழகம் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் பயணித்துக் கொண்டார். அத்தகைய காலத்திலே இந்த சர்வதேச புகழ் பெற்ற அறிஞர்களை தந்ததோடு இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு மார்க்க உபதேசியாக விளங்கியதுமான வட்டுக்கோட்டை சமணரி அந்த காலத்திலே அரிய பெரிய செயல்களை செய்து கொண்டார். அது மட்டுமல்ல, நல்லூர் தமிழ்ச்சங்கம் ஆற்றிய கல்வி பணிகள், நிறைய கல்வி பணிகளை ஆற்றிக் கொண்டு வந்தது. அப்படியான அந்த காலத்திலே பெரும் தத்துவ ஞானிகளையும் அறிஞர்களையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கும் பல்கலைக்கழகம் ஒன்றை யாழ்ப்பாணத்திலே நிறுவ வேண்டும் என்று எண்ணினார். அதன்படியாக அறிவை தேடும் வேட்கையிலே ஆசை கொண்டாரும் அவரே, அறிவை தேடும் வேட்கையிலே ஆசை கொண்டாரும் அவர்கள், இருளை போக்கி ஒளியூட்டும், இருளை போக்கி ஒளியூட்டும் அறிவு கூடம் தேடினரே, அறிவை தேடும் வேட்கையிலே, அறிவை தேடுகின்ற வேட்கையிலே நம்மவர்கள் ஆசை கொண்டார்கள். அதன்படியாக அன்னை யாழின் மடியினிலே அந்த கூடம் வேண்டுமென்று, அன்னை யாழின் மடியினிலே அந்த கூடம் வேண்டுமென்று, உன்னை பெரியோர் முயன்றதனால், உன்னை பெரியோர் முயன்றதனால் மூன்றகலை பல்கலையே அறிவை தேடும் வேட்டையிலே ஆசை கொண்டாரும் அவரே. அறிவை தேடுகின்ற வேட்கையிலே எம்மவர்கள் ஆசை கொண்டார்கள். அதன்படியாக
வடபுலத்திலே வாழ்ந்த மக்கள், ஆமா, கல்விமான்கள், ஓஹோ, அரசியல் தலைவர்கள் பல்கலைக்கழக அந்தஸ்துடைய உயர்கல்வி நிறுவனம் ஒன்றை எம் மண்ணிலே யாழ்ப்பாணத்திலே அமைக்க வேண்டும் என்று எண்ணினார். அதன்படியாக அவர்களுடைய அந்த எண்ண சிந்தனைகள் இருக்கின்றார். அதே காலப்பகுதியில் 1823 அமெரிக்காவிலே இருந்து வந்த மிஷனரிமார்கள் சிலர் பல்கலைக்கழக அந்தஸ்துடைய கல்லூரியை யாழ்ப்பாணத்தில் அமைக்க திட்டமிட்டார். இவங்களும் நினைக்கிறாங்க, அவங்களும் நினைக்கிறாங்க. இதே காலப்பகுதியில் சேர்பொன் ராமநாதன் இருக்கிறாரே, பரமேஸ்வரா கல்லூரியை நிறுவி அதிலே ஆண்களுக்கான கல்வியை கற்பிக்க செயற்படுத்தினார். அங்கே ராமநாதன் கல்லூரியை நிறுவி பெண்களுக்கான கல்வியை ஆண்களை ஒன்றா சேர்த்து விட இல்லை. உங்களே அண்டைக்கே அந்த ஆளுக்கு தெரிஞ்சிட்டு சேர்த்தா பிரச்சனை வரும், தனித்தனியே வச்சு. ஆனதுனால அங்கே நிறுவப்பட்டது என்னது? அதே நேரத்திலே SWRD பண்டார் நாயக்கா பல்கலைக்கழக அமைக்கவோ என்னவோ யோசித்த செய்தி அப்போ ஒன்று சொல்ல கேட்டு, அந்த காலத்திலே இதே காலத்திலே பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனை காணப்பட்டது. அதே நேரத்தில் இந்த பரிவோனாக்களுக்கு பல்கலைக்கழக அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. அவற்றை ஒத்த நிறுவனம் ஒன்றை வடக்கிலும் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் அங்கே ஏற்பட்டது. ஆனால் வடக்கிலே இருந்த அந்த பெரியவர்கள் தலைவர்களுடைய சிந்தனையிலே அது அமைவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் காலம் ஓடுகின்றது, காலம் நிற்காது. அதே கால பகுதியிலே உன்னதமாக பேராசிரியர் ஜோசப் நீடம், பேராசிரியர் ஜிசி சட்டர்ஜி ஆகியோரை கொண்டு அமைக்கப்பட்ட நீடம் ஆணைக்குழு யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் இலங்கை பல்கலைக்கழக புதிய வளாகங்கள் அமைக்க வேண்டும் என்ற சிந்தனை வந்தது. நீடம் ஆணைக்குழு. அதன் பிரகாரமாக அங்கே அந்த வரலாறு தந்த பாடம், வரலாறு தந்த பாடம் பல உண்டு எங்களுக்கு, பல அன்றைக்கும் என்றைக்கும் அது என்றைக்கும் வழிகாட்டும், அது என்றைக்கும் வரலாறுகள் தந்த பாடங்கள் எங்களுக்கு பல உண்டு. அது ஒவ்வொன்றும் அன்றைக்கும் இன்றைக்கும் எங்களுக்கு வழிகாட்டுவதாக அமைகின்றது. இவ்வாறு போய்கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கே 1974 ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி இலங்கை பல்கலைக்கழக துணைவேந்தராகிய திரு LH சுமணதாசா அவர்கள் கொழும்பில் அவருடைய அதிகாரிகளுடன் சேர்ந்து இலங்கை பல்கலைக்கழக வளாகம் ஒன்றை திறப்பது தொடர்பாக அடிப்படை தீர்மானங்கள் எடுக்கின்றார்கள். அதன் விளைவாக அதே காலப்பகுதியிலே அப்போதைய கல்வி அமைச்சரும் இலங்கை பல்கலைக்கழகத்தின் முன்னை நாள் துணைவேந்தருமாகிய கலாநிதி அல்ஹஜ் பதியுதீன் முகமது அவர்கள் இதை செயற்படுத்துவதற்காக எண்ணினார்கள். யாழ்ப்பாணத்திலே வளாகம் திறக்க திட்டத்தை வெளியிட்டார்கள். 1974 ஜூன் 15ஆம் தேதி திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. யாழ்ப்பாணத்திலே வளாகம் திறப்பதற்காக இவ்வாறு இந்த செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே வேளையிலே 1823ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த வணக்கத்துக்குரிய டேனியல் பூசூர் என்பவர் அதிபராக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட செமினரிதான் எங்களுடைய வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி. அது பின்னர் நாங்கள் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி என்று சொல்லி அது மாற்றப்பட்டது. அந்த வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி வளாகத்தில் அமைந்த பட்டதாரி மாணவர்களையும் சேர்பொன் ராமநாதன் இருக்கிறாரே இங்கே இந்த வளாகத்திலே அமைக்கப்பட்ட பரமேஸ்வரா கல்லூரி இரண்டையும் இணைத்து இந்த வளாகத்தை
திறந்தார்கள். 1974 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் நாள் இந்த இலங்கை பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண வளாகம் திறக்கப்பட்டது. அப்ப திறப்பு விழா முடிஞ்சது, பல்கலைக்கழகம் திறந்தாச்சு. ஆனால் அது ஒரு சம்பிரதாய பூர்வமாக திறக்கப்பட வேண்டும். ஆனால் அங்கே இருக்கின்ற அந்த பரமேஸ்வரா கல்லூரி ஏற்கனவே இருந்த மாணவர்கள் இருக்கிறார்களே, அவர்களிடத்திலே ஒரு தயக்கம் வருகின்றது, ஒரு கலக்கம் வருகின்றது. அங்கே இருந்த மாணவர்களை முத்துத்தம்பி பாடசாலைக்கும் ஏனைய பாடசாலைக்கும் மாற்றினார்கள். அவர்கள் சற்று கவலைப்பட்டார்கள். அன்று முதல் இன்று வரை அன்புடனும் பண்புடனும் அரவணைத்து அறிவூட்டிய பரமேஸ்வராவை விட்டு செல்லும் நிலை ஏற்பட்டதே. இந்த பரமேஸ்வராவை விட்டு நாங்கள் செல்லுகின்ற நிலை அப்படி ஏற்பட்டது என்று சொல்லி அந்த பரமேஸ்வராவோடு ஐக்கியமானவர்கள் கவலைப்படுகின்றார்கள். ஆனால் காலத்தின் தேவை அது தவிர்க்க முடியாது. அவர்கள் சிறப்பாக கிடைக்கப்பட்டார்கள், அவர்களுடைய கல்வி வளரத் தொடங்கியது. ஆனால் இங்கே இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக வந்தாரையா வந்தாரையா வளக தலைவர் வந்தாரையா 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 வளக தலைவர் வந்தாரையா அன்பறிவு ஆய்வு அறம் என்று சிறந்த மேதையாய் வந்தாரையா அன்பறிவு ஆய்வு அறம் என்று சிறந்த மேதையாய் வந்தாரையா அகிலம் போற்றும் உத்தமராய் கைலாசபதி வந்தாரையா அகிலம் போற்றும் உத்தமராய் கைலாசபதி வந்தாரையா தலைவராக வந்தாரையா நல்ல தலைவராக வந்தாரையா நல்ல தலைவராக வந்தாரையா. அகிலம் போற்றுகின்ற தலைவராக எங்களுடைய கைலாசபதி ஐயா அவர்கள் இந்த வளாகத்திற்கு தலைவராக வந்தார். அதுதான் இந்த அரங்குக்கு வந்த பெயர் வச்சிருக்கிறான். எப்படி? கைலாசபதி அரங்கு. கைலாசபதி அரங்கிட்டீங்க. ஆமா ஆமா, கண்டுட்டீங்க. ஆமா, அவருடைய சிறப்பு, அவருடைய ஆளுமை. ஆமா, தமிழ் அறிஞர்கள் அங்கே கைலாசபதி ஐயா அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று அதிக பல பணிகளை செயற்படுத்திக் கொண்டு வருகிறார். காலம் ஓடுகிறது, காலம் நிற்காது. அதிலே 1974 ஜூன் 25ஆம் நாள் வெளியிடப்பட்ட 121/5ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தகமானியிலே சட்டபீடம் உடற்கல்வி பீடம் ஆரம்பிப்பதற்கான செயற்பாடுகள் தொடங்கின. ஆனால் அந்த நேரத்தில் சட்டபீடமும் உடற்கல்வி பீடமும் தோன்றியிருந்தா அது ஒரு சட்டப்படி இருந்திருக்கும். ஆனால் அங்கே விஞ்ஞான பீடமும் மனிதவள பண்பியல் பீடமும் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த விஞ்ஞான பீடத்திலே விஞ்ஞான பீடமும் மனிதவள பண்பியல் பீடமும் ஆரம்பிக்கப்பட்டது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் முந்திய நிர்வாக உதவியாளர் திரு பி செல்வநாயகம் அவர்கள் இங்கே உதவி பதிவாளராக வந்தார். 1974ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 9ஆம் தேதி செனட் சபையின் உதவி பொருளாளராக விளங்கிய திரு கே ரத்னதிலகா இங்கே உதவி பொருளாளராக வந்தார். அது மட்டுமல்ல, துறைமுக அதிகார சபையின் முன்னை நாள் உதவியாளர் திரு எஸ் சிவபாதம் அவர்கள் 1975 நிர்வாக உதவியாளராக வந்தார். இவ்விதமாக நியமிக்கப்பட்டு இந்த வளாகம் சிறப்போடு செயற்பட்டுக் கொண்டு வருகின்றது. அந்த வளாகத்தை என்னது இப்படி நடந்தாலும் சம்பிரதாய பூர்வம் சம்பிரதாயம் திறப்பு விழா. ஆமா, அது திறப்பதற்காக அன்றைய பிரதமராக இருந்த சிறிமாவோ பண்டாரநாயக்கா அவர்கள் 1974ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 6ஆம் தேதி 2:25 பிற்பகல் யாழ்ப்பாண வளாகம் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. அம்மையார் வந்து அப்ப திறந்து வச்சிட்டா. ஆமா,
யாழ்ப்பாண கல்லூரி பட்டதாரிகள் பிரிவிலே இருந்து படித்துக் கொண்டிருந்த 14 மாணவர்கள் இந்த விஞ்ஞான பீடத்திற்கு இணைக்கப்பட்டார்கள். ஆமா, மனிதவள பீடத்தின் பீடாதிபதியாக அதிலே இந்திரபாலா இணைக்கப்பட்டார். இவர்களை கொண்டு இந்த வளாகம் சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஆற்றுப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, யாழ்ப்பாண கல்லூரியின் முன்னை நாள் பதிவாளர் திரு J.H. அரியரட்னம் அவர்கள் உதவி பதிவாளராக அமைக்கப்பட்டார். திரு R.S. தம்பையா அவர்கள் சிரேஷ்ட உதவி நூலாளராக அங்கே நியமிக்கப்பட்டார். இப்படி இருந்தாலும் என்னது, இந்த பல்கலைக்கழக இந்த வளாகம் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தாலும் இந்த வளாகத்திற்கு ஒரு தன்னாதிக்கம் உள்ள ஒரு பல்கலைக்கழகமாக வர வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனை வந்தது. தன்னாதிக்கம் என்னது? தன்னாதிக்கம் என்ன சொன்னா, பாடத்திட்டம், தேர்வு அதிகாரம், சான்றிதழ் வழங்குதல், நிர்வாக உரிமை எல்லாம் தங்களிடத்திலே இருக்கும். வேற பல்கலைக்கழகத்திலே இருந்து வர எல்லாம் இங்கதான். அப்ப பேப்பர்களும் கேள்வி மறுமொழி எல்லாம் இங்கதான். பேப்பர்களும் கேள்வி மறுமொழி கேள்வித்தாள் மட்டும் மறுமொழிப்படி எங்க பிள்ளைகள் எழுதுவாங்க. அதுதான் ஆனதுனால இதுகள் எல்லாம் தன்னாதிக்கம் மிக்கதாக வர வேண்டும் என்று எண்ணினார்கள். அதன்படியாக அந்த காலத்திலே தமிழ் அறிஞரான காலம் சென்ற பேராசிரியர் சூனா வித்யானந்தன் அவர்கள் முதலாவது தன்னாதிக்கம் மிக்க துணைவேந்தராக கடமையேற்றுக் பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்படி பல்வேறுபட்ட செயற்பாடுகள் இருக்கின்ற போது அங்கே கலைப்பீடத்தில் இருந்த வணிக முகாமைத்துவத்து பீடம் எங்களுடைய வாழ்நாள் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை ஐயா அவர்களினால் முகாமைத்துவ கற்கை வணிக வீடமாக மாற்றம் பெற்றது. அது மட்டுமல்ல, யாழ் வளாகத்திலே ராமநாதன் நுண்கலை, அங்கே சங்கீதம், நடனம், சித்திரமும் வடிவமைப்பு, நாடகம், அரங்கியலும் இணைக்கப்பட்டது. தமிழ் துறைகள், தமிழ் பொருளியல், வரலாறு, புவியியல், சமஸ்கிருதம் போன்ற துறைகள் இணைக்கப்பட்டன. அது மட்டுமல்ல, தொழில்நுட்ப பீடம், பொறியியற் பீடம், விவசாய பீடம், இப்படி பீடங்கள் தொடங்கப்பட்டன. 1978 ஜூன் மாதம் விஞ்ஞான பீடம் திருநெல்வேலிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. இவ்விதமாக இந்த செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் பிரகாரம் விளைவாக உயர்கல்வி அமைப்பிலே சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. 2011ஆம் ஆண்டு நான் ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட அந்த பொறியியல் தொழில்நுட்ப பீடங்கள் அமைக்கப்பட்டது. இவ்விதமாக இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகத்தில் அதிக பீடங்களை கொண்ட பல்கலைக்கழகமாக இந்த பல்கலைக்கழகம் மாறியது. 12 பீடங்கள், 14,000க்கு மேற்பட்ட மாணவர்கள், 1600 கல்விசாரா ஊழியர்கள், 4000க்கு மேற்பட்ட சிங்கள மாணவர்கள், 1500க்கு மேற்பட்ட முஸ்லிம் மாணவர்கள், எங்களுடைய தமிழ் மாணவர்கள், இவர்கள் எல்லாம் இணைந்து இந்த பல்கலைக்கழகத்திலே சிறப்பான செயற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படியான சிறப்பான செயற்பாடுகள் எல்லாத்திற்கும் எங்களுடைய அன்றைய ஆரம்பிக்கப்பட்ட துணைவேந்தரிலே இருந்து இன்று வரையான துணைவேந்தர் வரை பல்வேறுபட்ட சுமைகளை சுமந்து அந்த செயற்பாட்டை செயற்படுத்தி இருக்கின்றார்கள். பேராசிரியர் சூனா வித்யானந்தன், பேராசிரியர் ஆனா துரைராஜா, பேராசிரியர் K.N. குணரத்னம், பேராசிரியர் போனா வாழ்நாள் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை, பேராசிரியர் S. மோகனதாஸ், பேராசிரியர் N. சண்முகலிங்கம், பேராசிரியர் சிரேஷ்ட பேராசிரியர் வசந்தி அரசரட்னம், பேராசிரியர் ஈனா விக்னேஸ்வரன், இன்று வரை செயற்படுத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் சீனா ஸ்ரீ சத்குணராஜா அவர்களோடு இந்த பல்கலைக்கழகம் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை செய்து கொண்டு இங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே விவசாய பீடம், கலைப்பீடம், முகாமைத்துவ பீடம், மருத்துவ பீடம், விஞ்ஞான பீடம், பொறியியற் பீடம், தொழில்நுட்ப பீடம், உயர்கல்வி பீடம், இப்படி பல்வேறுபட்ட பீடங்களை செயற்படுத்தி இலங்கையில் உள்ள பல்கலையில் அதிகூடிய பீடங்கள், இலங்கையில் உள்ள
ஒவ்வொன்றுக்கும் தனி பாடங்கள், ஒவ்வொன்றுக்கும் தனி பாடங்கள், ஒப்பில்லாத பல்கலையார் இலங்கையில் உள்ள பல்கலையில் அதிகோடிய பீடங்கள், வரலாற்றை வளமாக்கும் வாழ்விலையென்றும் ஒளியூட்டும் இலங்கையில் உள்ள பல்கலையில் அதிகோடிய பீடங்கள், தரமான கல்வி என்று தரணி போற்றும் பல்கலையார் இலங்கையில் உள்ள பல்கலையில் அதிகோடிய பீடங்கள். இலங்கையில் உள்ள பல்கலைகளிலே அதிகூடிய பீடங்கள். அப்படியான இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே உயர் பட்ட படிப்புகள் பீடத்தின் இன்றைய நாள் 25 வருடங்களை பூர்த்தி செய்த வெள்ளி விழா. இந்த உயர் பட்டப்படிப்பு பீடங்கள் அது சாதாரணமானது, அப்படியா? அதையும் சொல்லிக்கொண்டே போகலாம். அதை ஆரம்பித்த போது அந்த பீடாதிபதியாக பேராசிரியர் ஏ சண்முகதாஸ் 1999 பேராசிரியர் எஸ் கே சிற்றம்பலம், பேராசிரியர் கே கந்தசாமி, பேராசிரியர் எஸ் சத்யசீலன், பேராசிரியர் ஜி மிகுந்தன், பேராசிரியர் எஸ் கண்ணதாசன் ஐயா, பேராசிரியர் சிரேஷ்ட பேராசிரியர் டி வேல்நம்பி சார் இற்றவரை இதை செயற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படியான அந்த உயர் பட்டப்படிப்புகள் பீடத்தின் வெள்ளி விழா நிகழ்விலே இந்த பட்டப்படிப்புகள் பீடம் இருக்கே, அது அளப்பெரிய செயற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றது. எப்படி அது? கலாநிதி, முதுகலை தத்துவமானி, சுகாதார முகாமைத்துவ தத்துவம், கல்வி முதுமானி, தமிழ் முதுமானி, சைவ சித்தாந்த முதுமானி, கலாச்சார கல்வி முதுமானி, பொது நிர்வாக முதுமானி, இப்படி ஏகப்பட்ட இந்த பட்டங்களை இது வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படியான அந்த உயர்கல்வி இருக்கே, அது பல்வேறுபட்ட வேறுபட்ட செயற்பாடுகளையும் செய்கின்றது. இந்த உயர் பட்டப்படிப்புகள் பீடம் கல்வி பற்றிய 2வது சர்வதேச மகாநாட்டை நடத்தி இருக்கின்றது. வெளிநாட்டு பிரதிநிதிகளுடன் இணைந்து விருந்தினர்களையும் விரிவுரையாளர்களையும் ஏற்று ஒரு பெரிய பொங்கல் நிகழ்வை நடத்தி இருக்கிறார்கள். விழிப்புணர்வு நடைபவனி, மரண் நடுகை, ஊக்குவிப்பு, புதிய பட்டப்படிப்புகள் திட்டங்களை அறிமுகப்படுத்தல், அப்படி என்று பல்வேறுபட்ட செயற்பாடுகளை எங்களுடைய இந்த உயர் பட்டப்படிப்புகள் பீடம் ஏற்படுத்திக் கொண்டு வருகின்றது. அறிவு தேடல் ஆழம் காண பட்ட படிப்புகள் பீடம் இது. அறிவு தேடலில் ஆழம் காண உயர்பட்ட படிப்புகள் பீடம் இது. ஆராய்ச்சி பாதை திறக்கும் புள்ளி, புதிய சிந்தனை பூக்கள் பூக்கும் பள்ளி. ஆராய்ச்சி பாதை திறக்கும் புள்ளி, புதிய சிந்தனை பூக்கள் பூக்கும் பள்ளி. துறைகள் பல விரிந்து பரந்தவை பேராசிரியர் வழிகாட்டும் தாரகை. துறைகள் பல விரிந்து பரந்தவை பேராசிரியர் வழிகாட்டும் தாரகை. மாணவர் இன்னும் எதிர்கால பிறைகள் சாதனை புரிந்து சரித்திரம் படைப்போம். சாதனை புரிந்து சரித்திரம் படைப்போம். பட்டங்கள் வரும் காகிதமல்ல, பயணம் தரும் அனுபவங்கள். பட்டங்கள் வெறும் காகிதமல்ல, பயணம் தரும் அனுபவங்கள். இலைமறி பெற்ற உயர்பட்ட படிப்பு எதிர்கால உலகின் நம்பிக்கை வித்து. எதிர்கால உலகின் நம்பிக்கை வித்து. இந்த பட்டப்படிப்பு பீடம் எதிர்கால உலகினுடைய நம்பிக்கை வித்து. இது சிறப்பான முறையிலே செயற்பட்டு இன்று 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்து வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அப்படியான அந்த வெள்ளி விழாவிலே வில்லிசை மூலம்
வரலாறு சொல்லுகின்ற ஒரு கைங்கரியத்தை கலைவாணர் வில்லிசைக்குழு KN கணபதி பிள்ளை சின்னமணி அவர்கள் நாடறிந்த கலைஞன், தேசமறிந்த கலைஞன். அவரோடு நான் 28 வருடங்கள் சந்திக்க வேண்டும். 18 வருடங்கள் பயணித்தேன். இப்போது 2013ஆம் ஆண்டு அவர் என்னிடத்திலே இந்த கலையை ஒப்படைத்தார். இந்த பண்பாட்டை நான் அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டிய ஒரு பொறுப்போடு இருக்கின்றேன். அவர் என்னிடத்திலே 13 ஒப்படைத்தார். 2015ஆம் ஆண்டு அமரத்துவம் அடைந்து விட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவர் தந்த காலப்பகுதியிலே இருந்து 12 வருடங்கள் இங்காலே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்படியான அறிஞர்கள் நிறைந்த ஒரு அவையிலே இப்படியான ஒரு அடியனுக்கு இந்த கதையை சொல்லுவதற்கான வாக்கியத்தை தந்த இன்றைய இந்த உயர் பட்டப்படிப்புகள் 25வது ஆண்டு விழாவினுடைய தலைவர்கள், உறுப்பினர்கள், இங்கு வந்திருப்போர் அனைவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த வில்லிசை நிகழ்த்துகின்ற போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருட்பிழை போன்ற பிழைகளை பொறுத்தருளுமாறு வேண்டிக் கொண்டு இந்த வில்லிசையை நிகழ்த்துவதற்கு என்னோடு எங்களுடைய MAD இணைப்பாளர், எங்களுடைய விரிவுரையாளர் திரு விஜயபாஸ்கரன் சார் அவர்கள் தொடர்பு கொண்டு என்னை இந்த உயர் பட்டப்படிப்புகள் பீடத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் வேல்நம்பீஸ்வரோடு இணைத்து இந்த வில்லிசைக்குரிய அந்த ஸ்கிரிப்டை எங்களுடைய வேல்நம்பீஸ்வர் அவர்கள் தான் படைத்து தந்திருக்கின்றார். அவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பார்வதிக்கு மங்களம், முத்தமிழை கற்றுணர்ந்த உத்தமக்கு மங்கள், கலியுகத்தில் விஞ்ஞான கண்களுக்கு மங்களம். வாழ்க தமிழ், வளர்க பல்கலை.